இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு தான் நாங்கள் போய்கிட்டுருக்கோம். பசங்களுக்கு லீவ் விட்டனால ஒன்று மொபைல் பார்க்குறாங்க, இல்லை டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இல்லை சைக்கிள் எடுத்துகிட்டு வெயிலில் பயங்கரமாக அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேமிலியாக போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தோம். இந்த ஸ்விம்மிங் பூலில் ஃபால்ஸும் சேர்ந்து இருக்குது, அதனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே செலக்ட் பண்ணி வந்தோம். பசங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் வேணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்விம் பண்ணுறது, சைக்கிளிங் பண்ணுறது, இந்த மாதிரி இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இப்போ இருக்க பசங்களை நம்ம குளத்துல போய் விளாட்றதுக்கோ கிணத்துல விளாட்றதுக்கோ நம்ம அலோவ் பண்ணுறதில்ல. அதனால இந்த மாதிரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்து விளாட விட்டால் தான் உண்டு. இவங்களுக்கு தண்ணியை பார்த்ததுலேருந்து இந்த தண்ணியை விட்டு வெளியே வர மனசே இல்லை. இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி பயங்கரமாக மேலேருந்து கீழே ஜம்ப் பண்ணிக்கிட்டு சூப்பராக ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓடி வந்து குதிக்கிறா. 1 2 3. என் ஹஸ்பண்டுக்கும் என் நாத்தனா பையனுக்கும் நிறைய கேம் கண்டக்ட் பண்ணோம். சூப்பராக ஃபன்னாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். நிறைய பசங்க ஸ்கூல் பசங்க தான் அதிகமாக இருந்திருந்தாங்க. ஒரு 9th 10th அந்த ஏஜ் தான் ரொம்ப அதிகமாக வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பால் வச்சு விளாண்டாங்க. நிறையா அவங்கவுங்களுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட்டாக நிறையா ஃபன் பண்ணிக்கிருந்தாங்க எல்லாருமே. அதெல்லாம் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இது. ரைதனுக்கு மட்டும்தான் இந்த ஸ்விம்மிங் பூல் போர் அடிக்கவே இல்லை. ஓயாமல் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான். என் நாத்தனார் வந்து எங்களுக்காக சிக்கன் கிரேவியும் ஒயிட் ரைஸும் கொண்டு வந்தாங்க. ஸ்விம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.